Hello students, நம்ம TN 10th standard max important questions discuss பண்ணிட்டு வரோம். So as a continuation இந்த வீடியோல நம்ம chapter 6 trigonometry ல இருந்து இன்னொரு question பார்க்கலாம். The angles of elevation of the top of a tower from two points at a distance of 4 meter and 9 meter from the base of the tower and in the same straight line with it are complementary. Find the height of the tower. Suppose tower இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம assume பண்ணிக்கலாம். The angles of elevation of the top of a tower, then top of the tower, இது வந்து foot of the tower ன்னு சொல்கிறோம். So the angles of elevation of the top of a tower from 2 points at a distance 4 meter and 9 meter from the base of the tower. Foot of the tower ன்னு சொல்லலாம் or base of the tower ன்னு சொல்லலாம். At 2 points ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க from the base of the tower. இதுதான் base of the tower. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் சரிங்களா, அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர். ஸோ இந்த ஃபுட் ஆஃப் தி டவர், அதாவது இந்த பேஸ், இந்த டவரோட பேஸ்லேருந்து இந்த பாயிண்ட் 4 மீட்டர் அண்ட் 9 மீட்டர் ஃப்ரம் தி பேஸ். ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் செகண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 9 மீட்டர். ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ வச்சுக்கலாம், இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷனை மேல் நோக்கி பார்க்கணும் சரிங்களா. எலிவேஷன் அப்படின்னா, டெப்ரெஷன்னா கீழ் நோக்கி பார்க்கணும். ஸோ த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் அ டவர் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி டவர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் சரிங்களா, 4 மீட்டர்ஸ் போயிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து டாப் ஆஃப் தி டவரை நான் பார்க்குறேன். அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் க்ரியேட் ஆகுது. பாருங்கள், அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர் 9 மீட்டர் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி டவர் அண்ட் இன் தி சேம் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படின்னா இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போயிட்டே இருக்குது. வித் இட், அந்த இட்டுன்றது இந்த பில்டிங்கை, சாரி இந்த டவரை குறியிடுது. வித் இட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன், தி ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரின்றதை இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அதை நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் புகுத்தி தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரின்றதை ஃபைனலாக சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி கொடுக்காம அதான் மீன் பண்ணுறேன். பட் அது அந்த டேட்டா கொடுக்கும் போதே வந்து என்ன சொல்கிறான், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேஸ் ஆஃப் தி டவர் அண்ட் தி பாயிண்ட் அட் விச் தி பர்சன் ஆர் அட் தி பாயிண்ட் அட் விச் தி டாப் ஆஃப் தி டவர் இஸ் லுக்ட் அட் அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இன்க்ளூட் பண்ணி அவங்க ஃபைனலாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இது ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன அப்படின்றது. 2 or more angles are said to be complementary if their sum is equal to 90 degree. அதே மாதிரி 2 or more angles are said to be supplementary if their sum is equal to 180 degree. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே வந்து டீட்டான்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக என்ன ஆங்கிள்ன்றது கொடுக்கல, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ ஐ வில் அசியூம் இட் டு பி சம் ஆங்கிள் டீட்டா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேஸ் ஆஃப் தி டவர்லேருந்து 9 மீட்டர்ஸ். ஸோ அந்த 9 மீட்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 1 செகண்ட் க்ரியேட் ஆகுது. இங்கே ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. இந்த 2 ஆங்கிள்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினா சம் ஆஃப் தி ஆங்கிள் ஷுட் பி 90 டிகிரி. கரெக்டுங்களா? ஸோ இங்கே டீட்டாவாக இருந்தது அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிள் போட்டால் ரெண்டுத்தோட சம் 90 டிகிரி வரும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஷுட் பி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லி வரணும். ஆங்கிள் ஏ என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், டீட்டா, ப்ளஸ் ஆங்கிள் பி நமக்கு தெரியாது. ஸோ ஆங்கிள் பின்னே வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு டீட்டாவை ரைட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் டீட்டான்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பி, 90 மைனஸ் டீட்டா. திஸ் இஸ் ஆங்கிள் பி. இதனோட வேல்யூ 90 டிகிரி மைனஸ் டீட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் டீட்டாவும் மைனஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகி யூ வில் கெட் 90 டிகிரி.
So we have taken the data in such a way that these two angles are complementary. புரியுதுங்களா? ஓகே. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். இதுதான் டவர். ஸோ இதனோட ஹைட் கேட்குறாங்க. ஸோ லெட் தி ஹைட் ஆஃப் தி டவர் பி ஹெச். புரியுதுங்களா? லெட் தி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். டவர் பி எல்லாம் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மீட்டர்ஸில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் தி given data. and ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏபி சொல்லியிருக்கேன். லெட் திஸ் பி சி அண்ட் லெட் திஸ் பி டி. ஓகே. இப்போ கன்சிடர் right angled triangle CDA. அப்போ tan of this theta எடுத்துக்கலாம். tan of that angle theta. So tan theta equal to opposite by adjacent. ஸோ இந்த டயக்ராம் நான் தனியாக கூட இங்கே ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். CDA இது இருக்குது. CDA CDA DO ஓட வேல்யூ 4 மீட்டர். CD ஓட வேல்யூ CD is nothing but h meter. CAD angle CAD is theta. Angle CAD is theta. இப்போ பாருங்க, this is right angle triangle CDA. So tan theta வந்து opposite by adjacent, that is equal to h by 4. ஏன்னா opposite side h meter divided by adjacent side 4 meters. சரிங்களா? So tan theta is equal to h by 4. So let this be equation number 1. Next, consider right angle triangle CDB. Okay, CDB. So இதுக்கான ரஃப் ஃபிகர் நம்ம வரையலாம். CD ஓட வேல்யூ என்ன இருக்கு? h. DB ஓட வேல்யூ, DB ஓட என்டையர் லென்த் என்ன? 9 meters. ஸோ 9 meters. இப்போ பாருங்க, angle CBD is 90 minus theta. 90 minus theta. So இதில் நம்ம என்ன எழுதலாம்? tan of this angle, tan of 90 minus theta. tan theta ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை adjacent. ஸோ இங்கே தீட்டான்னு இல்லாமல் 90 minus thetaன்னு சொல்லியிருக்கு. இந்த டயக்ராமில் பாருங்கள் கீழே tan of 90 minus thetaன்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள். இந்த ஆங்கிளோட வேல்யூ 90 minus theta. ஸோ இந்த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள் வாட் இஸ் தி ஆப்போசிட் சைட்னா CD. வாட் இஸ் தி adjacent சைட்னா DB. This is always hypotenuse side. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் பை adjacent. ஸோ tan of 90 minus theta is equal to CD by DB. ஸோ tan of this angle 90 minus theta is equal to CD by DB. That is equal to CD ஓட வேல்யூ h divided by DB ஓட வேல்யூ 9. ஸோ tan of 90 minus theta is equal to h by 9. சரிங்களா? ஸோ லெட் திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்கே ஈக்குவேஷன் 1 இருக்குது, இங்கே ஈக்குவேஷன் 2 இருக்குது. ஸோ வாட் வில் டூ, பாருங்கள், tan of 90 minus theta is equal to h by 9. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will divide equation 1 by 2. So this will give equation 1ல tan theta equal to h by 4 இருக்குது. ஸோ LHS வந்து tan theta இருக்குது equation 1ல. equation 2ல LHS வந்து tan of 90 minus theta இருக்குது. RHSல h by 4 இருக்குது, இங்கே h by 9 இருக்குது. ஸோ tan theta divided by tan of 90 minus theta is equal to
h/4 into division வந்து multiplication ஆகுது, h/9 will become 9/h. h and h get cancelled, you get 9/4. So tan theta divided by tan of 90 minus theta is equal to 9/4. இப்போ இந்த tan of 90 minus theta எப்படி simplify பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கே ரஃபாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். Consider a right angled triangle ABC. Let this be theta. சரிங்களா? ஸோ sin theta will be opposite by hypotenuse. ஸோ theta இங்கே இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து AB by hypotenuse வந்து AC. ஸோ this will be AB by AC, opposite by hypotenuse. இப்போ பாருங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? நமக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி ட்ரையாங்கிள் தெரியும். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கேலின் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் 3 ஆங்கிள் இருக்க போது சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் வில் ஆல்வேஸ் பி 180 டிகிரி. இதில் எதுவும் மாற்றம் கிடையாது. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம், நோ இஷ்யூஸ். இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது, சம் ரெஃபரன்ஸ் ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? See, 90 plus theta plus angle A should be equal to 180 degree. புரியுதுங்களா? ஸோ திஸ் ஆங்கிள் வில் பி, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லைங்களா இங்கே, ஸோ இதே கான்செப்ட் தான். ஆங்கிள் A plus angle B plus angle C should be equal to 180 degree வரும். ஏன்னா ரைட் ஃபார் எனி ட்ரையாங்கிள் சம் ஆஃப் 3 angles is equal to 180 degree அப்படின்றதுனால. ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் A will be equal to 90 minus thetaன்னு வரும் இந்த இடம். 90 minus theta. இப்போ ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் theta மைனஸ் theta கேன்சல் பண்ணால் 90 + 19 மட்டும் வரும், which is 180. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த டீட்டாவை ரெஃபரன்ஸ் ஆங்கிளை வச்சு சைன் டீட்டா எடுத்திருக்கோம், AB by AC வந்தது. காஸ் டீட்டா எடுங்க, டீட்டா ஏதோ இருக்குது. காஸ் டீட்டா ஃபார்ம் என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ BC by AC. ஓகே, முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இப்போ டீட்டாவை ரெஃபரன்ஸ் வச்சு சைன் அண்ட் கொசைன் கண்டுபிடிச்சோம், கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் டீட்டா. நெக்ஸ்ட்டு 90 minus thetaவை ரெஃபரன்ஸ் ஆங்கிளை வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், வாட் இஸ் சைன் ஆஃப் 90 minus theta? ஸோ முதல்ல டீட்டாவை ரெஃபரன்ஸ் ஆங்கிளாக வச்சோம், இப்போ 90 minus thetaவை ரெஃபரன்ஸாக வைக்கிறோம். ஸோ தட்ஸ் வை வி ஆர் ரைட்டிங் சைன் ஆஃப் 90 minus theta வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள். ஸோ சைன் அப்படின்னாலே ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன சைடு வருது? BC வருது. ஸோ ஆப்போசிட் சைடு BC டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் என்ன? AC. அதே மாதிரி காஸ் ஆஃப் 90 minus theta என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிள் 90 minus theta எங்கே இருக்குது? ஃபிகரில் இங்கே இருக்குது. ஸோ காஸோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இந்த ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் வந்து AB, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் என்ன? AC. இப்போ இங்கே பாருங்கள், சைன் டீட்டாவும் AB by ACன்னு வந்தது, காஸ் ஆஃப் 90 minus thetaவும் AB by ACன்னு வந்தது. இது ரெண்டும் சேம். ஃப்ரம் திஸ் ஐ கேன் சே காஸ் ஆஃப் 90 minus theta equal to sin theta. இது ஒரு ரிசல்ட். இங்கே பாருங்கள், காஸ் டீட்டாவும் BC by ACன்னு வந்திருக்கு, சைன் ஆஃப் 90 minus thetaவும் BC by ACன்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் சேம். ஸோ இதுதான் வந்து ஐடியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் ரஃபில் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டேரெக்டாக tan ஆஃப் 90 minus thetaவை சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும்னா டேரெக்டாக எழுதிடலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக இந்தமாரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், tan theta நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல let me consider tan of 90 minus theta. the denominator term மட்டும் நான் எழுதியிருக்கேன், tan of 90 minus theta, that is equal to tan என்றது sin by cos இல்லைங்களா? ஸோ sin of 90 minus theta divided by cos of 90 minus theta ன்னு எழுதலாம். ஸோ this is equal to what is sin of 90 minus theta? இப்போ தான் பார்த்தோம், BC by AC. இதுவும் BC by AC. ஸோ sin of 90, RHS values are same. ஸோ LHS should always be same. சரிங்களா? since RHS are same, LHS will also be same. அதனால் sin of 90 minus theta can be written as cos theta divided by cos of 90 minus theta ஓட வேல்யூ என்ன?
AB by AC, இங்கேயும் AB by AC. So I can say cos of 90 minus theta is equal to sin theta. So cos of 90 minus theta is equal to sin theta, that is equal to cot theta. So tan of 90 minus theta ஓட வேல்யூ என்ன வந்தது, cot theta னு வந்தது. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ tan theta by cot theta is equal to 9 by 4. That is tan theta divided by cot theta can be written as 1 by tan theta. That is equal to 9 by 4. ஸோ இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. டினாமினேட்டர் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது tan theta into tan theta னு வருது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் tan square theta. That is equal to 9 by 4. Taking square root on both sides, we get tan theta equal to plus or minus square root of 9 by 4. So tan theta is equal to plus or minus, இது எப்படி எழுதலாம், root of a by b root a by root b னு எழுதலாம் இல்லைங்களா? This is equal to plus or minus root 9 is 3 divided by root 4 is 2. So இப்போ இந்த ஃபிகரை பாருங்க, we assume that the theta value is positive, சரிங்களா? So tan of that value will also be positive. அதனால் we will discard the negative value, சரிங்களா? So we can say tan theta is equal to simply 3 by 2 and we will ignore this negative sign. The negative angle concept நம்ம படிச்சிருப்போம். அதாவது if you move towards the clockwise direction we assume the angle to be negative, and if you move towards the anti-clockwise direction we assume the angle to be positive. So in the example நம்ம பாசிட்டிவ்னே சொல்லி assume பண்ணிக்கலாம். So that's why here we consider the value to be positive. So tan theta is equal to 3 by 2 னு சொல்லி நம்ம assume பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 பாருங்கள் என்ன இருக்குது, tan theta equal to h by 4 னு இருக்குங்க இல்லையா? நம்ம tan theta ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 3 by 2 னு சொல்லிட்டு. ஸோ இந்த tan theta ஓட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன சொல்லுது, tan theta equal to h by h by 4 and ஃபைனலாக வந்து எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் tan theta equal to 3 by 2. So tan theta equal to h by 4 and tan theta equal to 3 by 2. So equating both என்ன சொல்லலாம், h by 4 is equal to 3 by 2 னு சொல்லலாமா? ஏன்னா this is also tan theta, this is also tan theta. So LHS in both the equations are same. So when this is true we can say the RHS of the equations are also true, are also same. So we write h by 4 is equal to 3 by 2. So from this h is equal to cross multiply பண்ணுங்க, 4 into 3 divided by 2. 1 2 is 2, 2 2s are 4, so 2 3s are 6. Therefore height of the tower h is equal to 6 meters. So this is the required answer. Thank you students.